தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஎன்பிசி மேக்ஸ்ல ஆல்பா நியூமரிக் ரீசனிங் எண் எழுத்து காரணவியல் ஓகேவா. ஆல்பா நியூமரிக் ரீசனிங் வந்து டிஎன்பிசி மேக்ஸ் சிலபஸ்லேயே வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எல்லாத்துக்குமே வரக்கூடியதான், பொதுவாக இருக்கிறது தான். லாஜிக்கல், அதாவது இந்த ரீசனிங் டாபிக்லேயே இது வந்து ஒரு முக்கியமான டாபிக் ஓகேவா. இந்த மாதிரி மாடலில் தான் நமக்கு ரீசனிங்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி மாடலில் தான் நமக்கு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா. இப்போ இதில் வந்து நிறைய விதமான மாடல்ஸ் இருக்கு. இது நம்ம நடத்துகிற சம்மே வந்து அப்படியே கேட்பாங்கன்னு இல்லை, இந்த மாதிரி மாடலில் சம் வரும் ஓகேவா. அதனால வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். இப்போ நம்ம டைரெக்டாக சம்மு சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, எண் எழுத்து காரணவியல் அப்படிங்கிறது வந்து நம்பர்ஸையும் ஆல்பாவையும் நம்பரையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் சம்மு ஜிஎஃப் கேஐஇ ஓஎல் எஸ்ஓ. அப்போ பாருங்க, இப்போ இந்த இதோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் எடுத்துக்கோங்க ஜி, இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க கே, இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்தா ஓ, இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்தா எஸ். அப்போ இதில் பாருங்க, ஏபிசிடியை வந்து நம்ம லைனாக சொன்னோம் அப்படின்னா, ஏபிசிடி லைனாக சொன்னோம்னா ஜி என்ன வரும், ஹச் ஐஇ ஜே ஓகேவா. ஹச் ஐஇ ஜே, அதுக்கு அடுத்து இந்த கே வரும். அப்போ அடுத்து கேக்கு அடுத்து எல் எம் என், அடுத்து ஓ, அடுத்து பி கியூ ஆர், அதுக்கு அடுத்து நமக்கு எஸ். அப்போ பாருங்க, இதோட ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் இதோட ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் மூணு எழுத்து தாண்டி 4வது எழுத்தா இருக்கு. அதே மாதிரி இதுக்கும் 3 எழுத்து இருக்கு, இதுக்கும் 3 எழுத்து இருக்கு. அப்ப இது ஜி 3 எழுத்து தாண்டி கே இருக்கு, அதுல இருந்து 3 எழுத்து தாண்டி ஓ இருக்கு, அடுத்து இதுல இருந்து 3 எழுத்து தாண்டி எஸ் இருக்கு. அப்ப எஸ்க்கு அடுத்து என்ன வரும், டி யூ வி. அப்ப அந்த டி யூ வி 3 எழுத்து தாண்டி இருக்கக்கூடிய எழுத்து டபிள்யூ. அப்ப இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் எழுத்தா வரக்கூடியது டபிள்யூ ஓகேவா. இப்ப நம்ம ஆப்ஷன்ல பார்க்கலாம், டபிள்யூ ஒன்னே ஒரு ஆப்ஷன்ல இருந்தா நமக்கு போட்டுடலாம். இப்ப இதுல ஒய் இருக்கு, இது வராது, இது 2ல தான் டபிள்யூ இருக்கு. அப்ப 2ல ஏதோ ஒன்று வர வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுல எக்ஸ் இருக்கு, இதுவும் வராது. அப்ப அடுத்த இதை வந்து நம்ம பார்க்கணும். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா, அடுத்தது பாருங்க, இதுல வந்து 2வது லெட்டர் என்னது எஃப், இதுல 2வது லெட்டர் ஐ, இதுல 2வது லெட்டர் எல், இதுல 2வது லெட்டர் ஓ. அப்ப ஏபிசிடி லைனா சொல்லி பார்த்தோம்னா இஎஃப் ஜி ஹச் ஐ, இந்த எஃப்க்கும் என்ன இருக்கு, எஃப்க்கும் ஐக்கும். இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்னது, ஃபர்ஸ்ட் லெட்டர் டபிள்யூ தான் இந்த இடத்துல வரணும், கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து எஃப் இருக்கு, ஐ இருக்கு, இதோட செகண்ட் லெட்டர் எல், இதோட செகண்ட் லெட்டர் ஓ. அப்ப ஏபிசிடி எஃப் ஜி ஹச் ஓகேவா. ஜி ஹச், அடுத்து ஐ ஜே கே, அடுத்து எல் எம் என், அடுத்து ஓ. அப்போ ஒவ்வொன்றுக்கும் 2 எழுத்து நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கு ஓகேவா. அப்ப 2 எழுத்து டிஃபரன்ஸ் இருக்குன்னா எம் என் ஓ, அப்ப அடுத்து பி கியூ, அதுக்கு அடுத்து வரக்கூடியது என்ன, ஆர் ஓகேவா. 2 எழுத்து இதெல்லாம் காமனா டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப இந்த 2 எழுத்து கழிச்சு வரக்கூடியது ஆர். அப்ப டபிள்யூ ஆர். அப்ப இந்த கொஸ்டின் மார்க்ல வர்ற ஆப்ஷன் என்ன, டபிள்யூ ஆர் ஓகேவா. அப்ப இதுதான் ஆன்சர், அவ்வளவுதான். இந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி சம்ஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. இதுல பாருங்க, நெக்ஸ்ட் சம்மு பாருங்க, ஏஇஐ இஐஓ ஐஓயு. இது வந்து ஒரு கண்டினியூ ஆகிற மாதிரியே இருக்குதா. இப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஏஇஐ, அடுத்து இந்த இஐ இங்க வந்து ஓ வந்திருக்கு, அடுத்து இதுல இருக்கக்கூடிய இந்த ஐயும் ஓவும் இதுல வந்து யூ வந்திருக்கு ஓகேவா. அப்ப அடுத்து என்ன வரும், இதுல இருக்க இந்த ஓவும் யூவும் வருமா, அவ்வளவுதான் ஓகேவா. இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏஇஐ இருக்கு, ஏஇஐ இந்த ஈயும் ஐயும் வந்து அடுத்து ஓ வந்திருக்கு இதுல, அடுத்து இதுல பாருங்க இந்த ஐயும் ஓவும் வந்து யூ வந்திருக்கு. அப்ப அடுத்ததுல வந்து எப்படி கண்டினியூ ஆகும், ஓவும் யூவும் தானே வரும், ஓவும் யூவும் வந்து வேற ஏதோ ஒன்று வரும் ஓகேவா. ஒன்னும் இது வந்து வவல்ஸ் தான், ஏஇ ஐஓயு. அப்ப ஏஇ ஐஓயு வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வர மாதிரி இருக்கு. அப்போ ஓயூ இருக்கு, ஓயூக்கு அடுத்து ஏ தான் வரும். அப்படியே பார்த்தாலும் இந்த ஒரு ஆப்ஷன் தான் ஓயூல வருது, மீதி எதுவுமே வரல. அப்ப இதுதான் ஆன்சர் ஓகேவா. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இது பாருங்க, டி எஃப் ஐ, நடுவில் ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்கு, அடுத்து ஆறு எக்ஸ். அப்ப இப்போ எப்படி கண்டினியூ ஆகுது, டி எஃப் ஐ நடுவில் ஏதோ ஒரு ஒன்று வரணும், அடுத்து ஆறு, அடுத்து எக்ஸ். அப்ப இ ஏபிசிடி இஎஃப் ஓகே, ஏபிசிடி இஎஃப், அடுத்து ஜி ஹச் ஐ. அப்ப பாருங்க, இதுல 1 இருக்கு, இதுல 2 இருக்கு. அப்ப கண்டிப்பா அடுத்து என்னவா இருக்கும், 3 நம்பர் டிஃபரன்ஸ் இருக்கும். அது நம்மளாதான் இந்த சம் சால்வ் பண்ண நமக்கே தோணும் ஓகேவா. அப்ப அடுத்து 3 நம்பர் டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி நம்மளே அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா இஎஃப் ஜிஹெச் ஐ, அடுத்து ஜே கே எல், எல்லுக்கு அடுத்து என்ன வரும், எம்,
எம் இங்கே வந்துருச்சா, அடுத்து என் இங்கே 3 நம்பர் டிஃபரன்ஸ்னா அடுத்து 4 நம்பர் டிஃபரன்ஸ் வரணும். ஓகேவா, எம் என் ஓ பி கியூ 4 நம்பர் டிஃபரன்ஸ் கழிச்சு 6 கரெக்டாக இருக்கா. அப்போ 6க்கு அடுத்து என்ன வரும், 6க்கு அடுத்து எஸ் டி யூ வி டபிள்யூ 5 நம்பருக்கு அடுத்து எக்ஸ் கரெக்டாக வருதா. இப்போ டிக்கும் எஃப்க்கும் 1 நம்பர் டிஃபரன்ஸு, எஃப்க்கும் ஐக்கும் 2 எழுத்து டிஃபரன்ஸு, ஐக்கு எம்முக்கும் 3 எழுத்து டிஃபரன்ஸு, எம்முக்கும் ஆருக்கும் 4 எழுத்து டிஃபரன்ஸு, ஆருக்கும் எக்ஸுக்கும் 5 எழுத்து டிஃபரன்ஸ். அப்போ ஒவ்வொரு எழுத்தா ஆட் ஆகிட்டே போகுது ஒவ்வொன்றுக்கும் டிஃபரன்ஸ் வர்றப்ப. ஓகேவா, அவ்வளோதான். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்தோம், இதுதான் ஆன்சர், இந்த எம்மு தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா, இது ரெண்டுக்கும் 1 எழுத்து டிஃபரன்ஸு, இது ரெண்டுக்கும் 2 எழுத்து, ஐக்கும் எம்முக்கும் 3 எழுத்து, இதுக்கு 4 எழுத்து, இதுக்கு 5 எழுத்து. அந்த மாதிரி நமக்கு ஒரு லாஜிக்கை வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. இது ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ரெஸ்ட்ரிக்ட் என்பது இந்த ஸ்டெப்ல இந்த மாதிரி என்றும், ஸ்டார்டிங் என்பதை இப்படி, அடுத்து மவுண்டெயின்ங்கிறது இப்படி எழுதியிருக்காங்க. அந்த குறியீட்டு மொழியிலே பார்த்தோம்னா என்வலப்பை எப்படி எழுதுவாங்க அப்படிங்கிறது இப்போ பாருங்களேன். இது கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ரெஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது இப்படி எழுதியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத எப்படி எழுதியிருக்காங்க, சிடிஆர்ஐ அடுத்து எஸ்டிஆர்இன்னு எழுதியிருக்காங்களா, எஸ்டிஆர்இ. அப்போ இதை ஏதோ ஒன்று பண்ணி இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அப்போ இப்போ பார்த்தோம்னா எப்படி எழுதியிருக்காங்க, இங்கே பாருங்களேன். லாஸ்ட் 2 சிடி அது இங்கே இருக்கு, அதுக்கு முன்னாடி இருக்க ஆர்ஐஇ இங்கே இருக்குது, அதுக்கு முன்னாடி இருக்க எஸ்டி இங்கே இருக்குது, அதுக்கு முன்னாடி இருக்க ஆர்இ இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் 2 எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காங்க, அதுக்கு அடுத்து இருக்க 2 இங்கே எழுதியிருக்காங்க, அதுக்கு அடுத்து இருக்க 2 இங்கே எழுதியிருக்காங்க, அடுத்து இருக்க 2 இங்கே எழுதியிருக்காங்க. இதுதான் லாஜிக். ஓகேவா, அப்போ அப்படியே அடுத்ததுக்கும் நம்ம செக் பண்ணுவோமா, அடுத்ததுக்கும் செக் பண்ணோம்னா அதே மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்தோம்னா ஸ்டார்டிங் அப்புறம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், லாஸ்ட் 2 ஃபர்ஸ்ட் வரணும், என்ஜி ஃபர்ஸ்ட் வரணும் வந்திருக்கு, டிஐ 2வது வரணும் வந்திருக்கு, ஏஆர் வரணும் வந்திருக்கு, எஸ்டி லாஸ்டாக வரணும் வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த மவுண்டெயினுக்கும் செக் பண்ணிடுவோமா. செக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐஎன் அடுத்து டிஏ அடுத்து யூஎன் அடுத்து எம்ஓ அடுத்து எம்ஓ கரெக்டாக வந்திருக்கு. ஓகேவா, அப்போ அதே மாதிரி நம்ம என்வலப்பு எப்படி வரும், ஃபர்ஸ்ட் இந்த பிஇ வரணும், அடுத்து எல்ஓ வரணும், அடுத்து விஇ வரணும், விஇ அடுத்து இஎன் வரணும், இஎன். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி இருக்க லெட்டர் எது, பிஇஎல்ஓ, இது இல்லை, பிஇஎல்ஓ விஇஎன். இதுதான் ஆன்சர். அவ்வளோதான். ஓகேவா, அவ்வளோதான். இது மாதிரி தான் இருக்கும் லாஜிக்கு. நம்ம டக்குன்னு யோசிச்சு போட்டுறணும். ஓகேவா, அதே மாதிரி இப்போ இது பாருங்க, ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் சிஓ இது ஒரு சென்டென்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது இந்த மாதிரி நம்மளுக்கு எழுதியிருக்காங்க. அதே இதில் சாட்டிஸ்ஃபேக்டரி அப்படிங்கிறத இந்த ஷேப்பில் எழுதியிருக்காங்க. அப்போ அதில் இது இந்த வார்த்தை எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா, அப்போ இதில் இப்போ இதையும் நம்ம பார்ப்போம். அதை மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இருக்க நமக்கு இங்கே 2வது இருக்க செட்டு. ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் சிஓ இருக்கு, அந்த சிஓ இங்கே எங்கேயாவது வந்திருக்கா, இதில் வரல, ஓசின்னு தான் வந்திருக்கு. ஓகே, அப்போ அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இருக்க பிபி இருக்கு, அந்த பிபி இங்கே வந்திருக்கு. சரி, ஓகே. அடுத்து எல்இ இருக்கு, அந்த எல்இ இதில் எங்கேயாவது வந்திருக்கா, இஎல்னு வந்திருக்கு. ஓகே. அடுத்து இங்கே எஸ்டி இருக்கு, இங்கே எங்கேயாவது எஸ்டி வந்திருக்கா, இங்கே இருக்கு, டிஎஸ்ன்னு வந்திருக்கு. அடுத்து இங்கே ஓஎன் இருக்கு, இங்கே என்ஓன் இருக்கு. அடுத்து இங்கே இஎஸ் இருக்கு, இங்கே எஸ்இ இருக்கு. ஓகே, இந்த இடத்துல எஸ்இ இருக்கு. அப்போ 2 ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. ஓகேவா, அப்போ இப்போ பாருங்களேன், இப்போ சிஓ ஃபர்ஸ்ட் இருக்கு, அதாவது இந்த சிஓ பிபியை மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சிஓ பிபியை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அது இங்கே எப்படி வந்திருக்கு, பிபி பி எப்படி திருப்பி போட்டாலும் பிபின்னு தானே வரும். அப்போ அது பிபி ஓசின்னு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் 4 லெட்ரு. ஓகேவா, அப்போ அடுத்த 4 லெட்ரு எல்இஎஸ்டின்னு இருக்கா, எல்இஎஸ்டி. அப்போ அந்த எல்இஎஸ்டி எப்படி வந்திருக்கு, டிஎஸ்இஎல், அதாவது எல்இஎஸ்டி டிஎஸ்இஎல்னு திருப்பி வந்திருக்கு. இங்கே பாருங்க, இந்த 4 லெட்ரு எல்இஎஸ்டி, இங்கே பாருங்க எல்இஎஸ்டி ரிவர்ஸில் வந்திருக்கு. அப்போ எல்இஎஸ்டி இப்படி டிஎஸ்இஎல் அப்படின்னு சொல்லி ரிவர்ஸில் வந்திருக்கு. ஓகேவா, அடுத்து லாஸ்ட் 4 லெட்ரு ஓஎன்இஎஸ், ஓஎன்இஎஸ் இங்கேருந்து ரிவர்ஸில் எப்படி வந்திருக்கா, ஓஎன்இஎஸ். ஓகே, அப்போ ஒவ்வொரு 4 செட்டாக பிரிச்சுட்டாங்க. 4 செட்டாக பிரித்து
ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா, இதுதான் அந்த லாஜிக்கை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ சாட்டிஸ்ஃபேக்டரியும் அதே மாதிரி எழுதியிருக்காங்களான்னு பார்ப்போமா. இப்போ ஃபஸ்ட்டு 4 என்ன, SATI. அந்த SATI எப்படி இருக்கணும், ITASன்னு இருக்கணும். ITAS இருக்குது, கரெக்டாக இருக்குது. அடுத்து SFAC, அது ஒரு செட்டு, அது வந்து CAFSன்னு இருக்கணும். CAFSன்னு இருக்கா, கரெக்டு. அடுத்து வந்து TORY, அது எப்படி இருக்கணும், YROTன்னு இருக்கணும். அப்போ YROT, கரெக்ட். ஓகே, அப்போ நமக்கு கொஸ்டின் என்ன, இது வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு கொஸ்டின். அப்போ அது எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் இருக்க 4 நாளாக பிரிப்போமா, ஸ்பிளிட் பண்ணுவோமா. அப்போ 4 நாளாக ஸ்பிளிட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் இருக்க 4 ஸ்பிளிட் பண்ணோன்னா HCEAT, ஃபர்ஸ்ட் இருக்க 4 ரிவர்ஸில் எழுதுகிறோம். ஓகேவா. அப்போ அடுத்து இருக்கிற 4 என்னது, YCAR. ஓகேவா, H இதோடு முடிஞ்சது. அடுத்து YCAR எப்படி வரும், ரிவர்ஸில் வரும், RACY. ஓகேவா. அப்போ அடுத்து இருக்கிறது DIAS, அதுவும் ரிவர்ஸில் வருமா, SAIDன்னு வரும், SAID. இப்போ இந்த மாதிரி இருக்கிறது HCATன்னு ஃபஸ்ட்டு எதில் ஸ்டார்ட் ஆகுது, HCAT இதில் இருக்குது, இங்கே HACTன்னு இருக்குது. அப்போ இது வராது, HCAT இங்கே இருக்குது, இதில் Y வந்திருக்கு. இப்போ இது ரெண்டில் ஏதோ இருக்குது. அப்போ அடுத்து பார்ப்போமா, HCAT. அடுத்து என்ன வரணும், RACY வந்து இங்கே இருக்குது, RACY கரெக்டாக இருக்குது, SAID கரெக்டாக இருக்குது. இதில் பாருங்கள் CARSன்னு இருக்குது, நமக்கு இந்த இடத்துல RACY தான் வரணும், இங்கே CARS இருக்குது. அப்போ இது வராது. அப்போ ஆப்ஷன் பி தான் அதோட ஆன்சர், அவ்வளோதான். ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ஹிண்டர் என்பதை இப்படி எழுதியிருக்காங்க, இந்த வேர்டை இப்படி எழுதியிருக்காங்க. அப்போ அந்த மொழியில் இந்த வேர்டு எப்படி வரும். ஓகேவா. இப்போ வந்து இதில் பாருங்கள், இப்போ இதில் வந்து வந்திருக்க வார்த்தையே தான் வந்துருந்துச்சு, வந்திருக்க வார்த்தையே அப்படியே முன்னாடி பின்னாடி மாற்றி போட்டிருந்தாங்க. இந்த சம்மளையும் அதே மாதிரி தான், இருக்கிற வேர்டையே முன்னாடி பின்னாடி மாற்றி போட்டிருந்தாங்க. இந்த சம்மளை பாருங்கள், இங்கே இருக்கிற வேர்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகேவா. அப்போ இது எப்படி போட்டிருப்பாங்கன்னு நம்ம பார்க்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மாடல் கேட்குறாங்கன்னா நம்ம ABCD எழுதணும். ABCடியில் மொத்தம் 26 எழுத்தா, அதை வந்து 13 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். ABCD FGHIJKLM, M வரைக்கும் 13 வரும். ஓகேவா. NOPQRSTUVWXYZ. ஏன் இப்படி எழுதணும்னா அதான் அவனுக்கு நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. அப்போ இதில் பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு லெட்டர் இதில் இன்னும் நம்ம பார்க்கலாம், HINDER. ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நம்ம கவுண்ட் பண்ணோம்னா மொத்தம் 6 லெட்டர் இருக்கா, இந்த ஹிண்டரில் 6 லெட்டர் இருக்குது. இங்கே பாருங்க ABGWXK, இதுலேயும் 6 லெட்டர் தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே கீழே இருக்கிற இந்த GOLBME, இதுலேயும் 6 லெட்டர் இருக்குது, இதுலேயும் 6 லெட்டர் தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், இதில் இந்த ஒவ்வொரு லெட்டருக்கு பதிலாக இதில் ஒவ்வொரு லெட்டர் சேர்த்துருக்காங்க. ஓகேவா. அதாவது இதில் Hக்கு பதிலாக A வந்திருக்கு, Iக்கு பதிலாக B வந்திருக்கு, Nக்கு பதிலாக G வந்திருக்கு, Dக்கு பதிலாக W வந்திருக்கு, Eக்கு பதிலாக X வந்திருக்கு, Rக்கு பதிலாக K வந்திருக்கு. ஓகேவா. அப்போ அதை வந்து அப்படியே போட முடியாது, அதில் ஏதோ ஒரு லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக்கை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ Hக்கு பதிலாக A வந்திருக்கு. ஓகே. அப்போ இங்கே பாருங்கள், H இங்கே இருக்குது. H எத்தனையாவது லெட்ரு, 1 2 3 4 5 6 7 8, 8வது லெட்ரு. ABCடியில் 8வது லெட்ரு H. ஓகே. முதல் லெட்ரு தான் A, Hக்கு பதிலாக A போட்டிருக்காங்க. அப்போ இது 1வது லெட்ரு, H 8வது லெட்ரு. அப்போ ரெண்டுக்கும் 7 நம்பர் வந்து டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகேவா. Hல இருந்து 7 லெட்டரு முன்னாடி இருக்கிற ஏவை போட்டிருக்காங்க. ஓகே. அப்போ அடுத்து பாருங்கள், I இருக்குது, ஐக்கு பதிலாக B போட்டிருக்காங்க. I எங்கே இருக்குது, I இங்கே இருக்குது, 9வது லெட்ரு. அப்போ 9லேருந்து 7 லெட்ரு முன்னாடினா 2வது லெட்ரு, 2வது லெட்ரு என்னது, B. அப்போ B தான் போட்டிருக்காங்களா, கரெக்டு, B தான் போட்டிருக்காங்க. அடுத்து N வந்து எத்தனாவது லெட்ரு, M வந்து 13வது லெட்ரு, N வந்து 14வது லெட்ரு. N 14வது லெட்டர்னா அதுலேருந்து 7 லெட்டருக்கு முன்னாடி என்ன இருக்குது, 1 2 3 4 5 6 7 லெட்டருக்கு முன்னாடி F இருக்குது. அப்போ Nக்கு பதிலாக F தான் போட்டிருக்காங்களா, Nக்கு பதிலாக 1, இப்போ இல்லை 7வது லெட்ரு போடணும். ஓகேவா. இப்போ N வந்து நமக்கு N 14வது லெட்ரு, N 14வது லெட்டர்னா M 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6 7, 7வது லெட்டர் தானே போடணும். 1 2 3 4 5 6 7, கரெக்டு. இப்போ Hக்கு முன்னாடி 7வது லெட்டர் என்ன இருக்குது, 1 2 3 4 5 6 7 A இருக்குது. அதே மாதிரி Iக்கு முன்னாடி 7வது லெட்டரா
1 2 3 4 5 6 7 7வது லெட்டரா பி இருக்குது. ஓகேவா, கரெக்ட் தானே? அப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா என் வந்து 14வது லெட்ரு. 14வது லெட்ரு எண்ணில இருந்து முன்னாடி 7வது லெட்டரா எது இருக்கணும்? எம் 1வது லெட்ரு. இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7. அப்போ 7வது லெட்ரு ஜி. ஓகேவா, அப்போ எண்ணுக்கு பதிலாக ஜி போட்டிருக்காங்களா? எண்ணுக்கு பதிலாக ஜி தான் போட்டிருக்காங்க. கரெக்ட். அப்போ அடுத்து டி. டிக்கு பதிலாக முன்னாடி இருக்க 7வது லெட்ரு. இது வந்து எப்படி வந்துடணும்? முன்னாடிங்கிறப்ப ரிவர்ஸில் போகணும். இப்போ இங்கே டி வந்து நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அதனால தான் நம்ம இந்த 13 ஸ்ப்ளிட் பண்ணி எழுத சொன்னது. அதனால தான். ஓகேவா, அதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ டி எடுத்துக்கிட்டோம்னா அதிலிருந்து 7வது லெட்ரு. சி 1வது லெட்ரு, இது 2வது லெட்ரு, இது 3வது லெட்ரு. அப்போ ரிவர்ஸில் வந்துடணும். ஓகேவா, ரிவர்ஸில் வந்தால் இது 3வது லெட்டர்னா இது 4வது லெட்ரு, இது 5வது லெட்ரு, இது 6வது லெட்ரு, இது 7வது லெட்ரு. ஓகேவா, அப்போ டிக்கு பதிலாக டபிள்யூ போடணும். போட்டிருக்காங்களா? போட்டிருக்காங்க. கரெக்ட். அடுத்து வந்து இக்கு பதிலாக எக்ஸ் போட்டிருக்காங்க. இ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இக்கு பதிலாக எக்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா இது முதல் லெட்ரு, இது 2வது லெட்ரு, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7. 7வது லெட்ரு என்னது? எக்ஸ். அப்போ கரெக்ட். ஓகேவா, அடுத்து ஆறுக்கு பதிலாக கே. ஆறு எங்கே இருக்குது? ஆறு இங்கே இருக்குது. அடுத்து 1 2 3 4 5 6 ரிவர்ஸில் தான் போகணும். ஓகேவா, ஏன் எண்ணுக்கு அடுத்து இங்கே ஏக்கு போயிடக்கூடாது, ரிவர்ஸில் போகணும். ஓகேவா, அப்போ 6 வச்சோம்னா ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7. 7வது லெட்ரு கே. அப்போ 6க்கு பதிலாக கே இருக்கு. ஓகேவா, அப்போ அதே மாதிரி தான் இந்த சிம்பிளுக்கும் நம்ம ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு அதில் ஒரு 3 லெட்டருக்கு மட்டும் பார்ப்போம். ஓகேவா, ஏன்னா எல்லா லெட்டருக்கும் பார்த்துருந்தோம்னா டைம் ஆயிரும். அதனால ஒரு 3 லெட்டர் மட்டும் பார்த்தா கண்டிப்பாக அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஜியிலேருந்து 7வது லெட்டர் என்ன? 1 2 3 4 5 6. 7வது லெட்ரு இசட். ரிவர்ஸ் வந்துடணும். ஏ வந்துட்டா இசட்டுக்கு வந்துடணும். ஓகேவா, 7வது லெட்ரு இசட் தான் இருக்குது. ஓலேருந்து 7வது லெட்ரு என்ன? ஓ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 1 2 3 4 5 6 7. 7வது லெட்ரு ஹச். ஓக்கு பதிலாக ஹச் இருக்குது. அப்போ ஓகே, அப்போ கண்டிப்பாக அப்படி தான் ஃபார்ம் ஆகுது. கரெக்டாக. அப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேர்டு, அந்த கொடுத்துருக்கக்கூடிய வேர்டுக்கு நமக்கு எது வரும் அப்படின்னு வந்து நமக்கு பார்த்தா போதும். இப்போ இந்த வேர்டு என்ன? AJKSTU. அப்போ ஏலேருந்து ரிவர்ஸில் பார்க்கணும். ரிவர்ஸில் 7வது லெட்ரு என்ன வரும்? முதல் லெட்ரு 2 3 4 5 6 7. 7வது லெட்ரு டி. அப்போ ஃபஸ்ட்டு வரக்கூடியது வந்து டி. நமக்கு எல்லாத்துலேயுமே டி தான் இருக்குது. ஓகே, அடுத்து ஜே. 2வது லெட்ரு ஜே. ஜேலேருந்து 7வது லெட்ரு என்னது? ஜே இங்கே இருக்குது. 1 2 3 4 5 6 7. 7வது லெட்ரு சி. அப்போ ஃபஸ்ட்டு லெட்ரு டி, 2வது லெட்ரு சி. ஆப்ஷனை பார்க்கணும். ஆப்ஷனில் 2வது லெட்ரு சி எது? இதில் டி இருக்குது, இதில் டி இருக்குது. அப்போ இது ரெண்டும் வராது, இது ரெண்டும் வரும். ஓகே, அப்போ இதில் பாருங்களேன், இதுக்கும் பாருங்கள். TCDLM. TCDLM இந்த 4 லெட்ரு பொதுவாக இருக்குது. லாஸ்ட் 2 தான் மாறி இருக்குது. ஓகேவா, அப்போ இதில் 4 லெட்டர் நம்ம விட்டுட்டு டக்குன்னு லாஸ்ட் 2க்கு வந்துடலாம். ஏன்னா 4மே பொதுவாக தான் இருக்குது. எப்படியும் ரெண்டுலேயுமே வந்து கரெக்டாக தான் வரும். ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கனால ரெண்டும் கரெக்டாக தான் வரும். அப்போ இந்த டிக்கு வந்துடணும், டிக்கு யூவுக்கும் வந்துடணும். அப்போ டீலேருந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 7வது லெட்ரு என்ன? இங்கே டி இருக்குது. 7வது லெட்ரு 1 2 3 4 5 6. 7வது லெட்ரு எம். அப்போ எம் தான் வரும். ஓகேவா, அவ்வளோதான். அப்போ இந்த TCDL அதுக்கடுத்து என்ன வரணும்? எம் தான் வரணும். இங்கே என் இருக்குது. அப்போ இது வராது, இதுதான் வரும். அவ்வளோதான். ஓகேவா, இந்த மாதிரி வந்து நம்ம ஆப்ஷன்லேருந்து டக்குன்னு போட்டோம்னா நமக்கு செம்ம சால்வ் பண்ணுற டைம் வந்து குறையும். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாத்தையுமே உட்காந்து பார்த்துருக்கலாம். இப்போ இந்த கேவுக்கு எஸ்ஸுக்கு டிக்கு, இந்த கேவுக்கு எஸ்ஸுக்கும் பார்த்துருக்கலாம். பார்த்தா அதுக்கு ஒரு டைமாக இருக்கும். அதனால இப்படி ஆப்ஷனில் பார்த்தோமா டக்குன்னு வந்து நமக்கு ஏதாவது வந்து இப்போ கேன்சல் பண்ண முடியுதான்னு டக்குன்னு கேன்சல் பண்ணி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு போயிடணும். ஓகேவா, நெக்ஸ்ட் தான் பார்ப்போம். இப்போ GRSDB என்பதை GOL என்றும் ஹேண்ட்ஸ் என்பதை இந்த ஸ்டெப்பில் எழுதியிருக்காங்க. ஓகேவா, அப்போ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம ABCDEFGHIJKLM வரிசையை எழுதிடணும். எழுதினா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். OPQRSTUVWXYZ. ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு என்னது? ஜிக்கு பதிலாக ஜி தான் இருக்குது. சரி, ஓகே. ஆருக்கு பதிலாக ஒய் இருக்குது, எஸ்ஸுக்கு பதிலாக எக்ஸு, டிக்கு பதிலாக டபிள்யூ, பிக்கு பதிலாக எல். ஓகே, இப்போ ஜிக்கு பதிலாக ஜி தான் இருக்குது. சரி, ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். ஆருக்கு பதிலாக ஒய் போட்டிருக்காங்க. ஆறு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 1 2 3 4 5 6. 7வது லெட்டர் போட்டிருக்காங்க. சரி, ஓகே. அப்போ அடுத்து எஸ்ஸுக்கு பதிலாக எக்ஸ் போட்டிருக்காங்க. எஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 1 2 3 4 5. 5வது லெட்டர் போட்டிருக்காங்க. ஓகே, ஜிக்கு பதிலாக ஜி தான் போட்டிருக்காங்க. ஆருக்கு பதிலாக
ஒய் போட்டிருக்காங்க, 7வது லெட்டர் போட்டிருக்காங்க. ஓகேவா, 7வது லெட்டர் போட்டிருக்காங்க. அடுத்து எஸ்ஸுக்கு பதிலாக எக்ஸ் போட்டிருக்காங்க. 1 2 3 4 5 எஸ்ஸுக்கு பதிலாக எக்ஸ் போட்டிருக்காங்க. 5வது லெட்டர் போட்டிருக்காங்க. சரி, ஓகே. இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு என்ன லாஜிக் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா. அடுத்து வந்து டீக்கு பதிலாக டபிள்யூ போட்டிருக்காங்க. டி இங்கே இருக்குது. 1 2 3 3வது லெட்டர் போட்டிருக்காங்க. ஓகே, டீக்கு பதிலாக டபிள்யூ 3வது லெட்டர் போட்டிருக்காங்க. சரி, அடுத்து பிக்கு பதிலாக எல், பிக்கு பதிலாக எல், பி இங்கே இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 10வது லெட்டர் போட்டிருக்காங்க. அப்போ பிக்கு பதிலாக 10வது லெட்டர் எல் போட்டிருக்காங்க. ஓகே, பியிலேருந்து. சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு லெட்டருக்கு ஃபஸ்ட் லெட்டரே தான் இருக்குது. சரி, இப்போ இதே மாதிரியே இதில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இதில் வந்து ஹச் இருக்குது. ஹச்சுக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, ஏக்கு பதிலாக ஐ இருக்குது, என்னுக்கு பதிலாக எஸ் இருக்குது, டிக்கு பதிலாக எஃப் இருக்குது, எஸ்ஸுக்கு பதிலாக எம் இருக்குது. ஓகே, அப்போ இந்த ஹச்சுக்கு பதிலாக எக்ஸ் போட்டிருக்காங்க. ஹச்சுக்கும் எக்ஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஹச்சு எக்ஸு, ஹச்சு இங்கே இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 லெட்டர் இருக்குது. ஹச்சுக்கு பதிலாக எக்ஸ் போட்டிருக்காங்க. 16 லெட்டர் இருக்குது. சரி, அடுத்து ஏக்கு பதிலாக ஐ போட்டிருக்காங்க. ஏக்கு பதிலாக ஐ போட்டிருக்காங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 8வது லெட்டர் இருக்குது. ஏக்கு பதிலாக ஐ போட்டிருக்காங்க. 8வது லெட்டர் இருக்குது. அப்போ நமக்கு இதில் ஒரு லாஜிக், அதாவது இதில் வந்து ஒரு லாஜிக் இருக்கு. லாஜிக் படி இப்படி எழுதியிருக்காங்கன்னா இதில் என்ன லாஜிக் ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அதே லாஜிக் தான் இதில் ஃபாலோ ஆகணும். ஓகேவா. அப்போ நமக்கு இதுலேயே வந்து இதில் வேற மாதிரி இருக்குது, இதில் வேற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம இந்த பார்த்த மெத்தடு தப்பு. அப்போ வேற மாதிரி ஏதோ ஒன்று வந்து இதில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா, அது என்னன்னு பார்ப்போம். அப்போ அந்த லாஜிக் என்னன்னா, இப்போ இது பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு லெட்டருக்கு ஃபஸ்ட் லெட்டர் நம்ம எடுத்து பார்த்தோமா, இப்போ ஃபஸ்ட் லெட்டருக்கு லாஸ்ட் லெட்டர் எடுத்து பார்ப்போம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஜிங்கிற எழுத்துக்கு பதிலாக இந்த எல்லையும், ஆறுங்கிற எழுத்துக்கு பதிலாக டபிள்யூவும், எஸ்ங்கிற எழுத்துக்கு பதிலாக எக்ஸையும், டிக்கு பதிலாக ஒய்யும், பிக்கு பதிலாக ஜியும் எடுத்துக்கலாம். ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஜிக்கு ஜி எடுத்தோம், ஆறுக்கு ஒய் எடுத்தோம். அதுபடி எடுத்து பார்த்தோம், நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகலை. அப்போ இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற எழுத்துக்கு பதிலாக லாஸ்ட் எழுத்தையும், ரெண்டாவது இருக்கிற எழுத்துக்கு பதிலாக அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தையும், எஸ்ஸுக்கு பதிலாக இதையும், டிக்கு பதிலாக ஒய்யையும், பிக்கு பதிலாக ஜியும் எடுத்து செக் பண்ணி பார்ப்போமா. அப்போ அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தோன்னா இப்போ இந்த ஜிக்கு பதிலாக லாஸ்ட் எழுத்து என்ன? எல்லு. அப்போ இங்கே ஜி இருக்குது. 1 2 3 4 5 5வது எழுத்து எல்லு. ஓகேவா. அப்போ ஜியிலிருந்து 5வது எழுத்து நமக்கு என்ன வருது? ஜியிலிருந்து 5வது எழுத்தா நமக்கு எல்லு வருது. ஓகேவா. சரி, ஓகே. அப்போ ஜியிலிருந்து 5வது எழுத்தா எல்லு வருது. 5வது எழுத்தா எல்லு வருது. சரி, ஓகே. அடுத்து ஆறுக்கு பதிலாக டபிள்யூ எடுத்துக்குவோம். ஆறு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 1 2 3 4 5 5வது எழுத்தா டபிள்யூ. அப்போ ஆறுக்கு பதிலாக 5வது எழுத்தா டபிள்யூ இருக்குது. சரி, அதே 5வது எழுத்து தான். அடுத்து எஸ்ஸுக்கு பதிலாக எக்ஸு. எஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 1 2 3 4 5. அப்போ எஸ்ஸுக்கு பதிலாக 5வது எழுத்து என்னது? எஸ்ஸுக்கு பதிலாக 5வது எழுத்து எக்ஸு. அப்போ இதில் ஒவ்வொன்றிலையும் 5வது எழுத்து வந்து ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. இப்போ இந்த ஜிக்கு பதிலாக வரக்கூடிய 5வது எழுத்தை லாஸ்ட்டில் எழுதியிருக்காங்க. ஆறுக்கு பதிலாக வரக்கூடிய 5வது எழுத்தை டபிள்யூ எழுதியிருக்காங்க. எஸ்ஸுக்கு பதிலாக வரக்கூடிய 5வது எழுத்தை இங்கே இந்த நடுவில் எழுதியிருக்காங்க. இங்கே டிக்கு பதிலாக வரக்கூடிய 5வது எழுத்தை இங்கே 2வது எழுதியிருக்காங்க. லாஸ்ட்டாக வரக்கூடிய பிக்கு வரக்கூடிய 5வது எழுத்தை இங்கே ஜின்னு ஃபஸ்ட்டாக எழுதியிருக்காங்க. இப்போ பிக்கு வந்து ஜி தான் 5வது எழுத்தாக வருமா பார்ப்போமா. 1 2 3 4 5 கரெக்டு. அதே மாதிரி டிக்கு 5வது எழுத்து, இந்த டிக்கு 5வது எழுத்து என்னது? ஒய். பார்ப்போமா. 1 2 3 4 5 கரெக்ட். ஓகேவா. அப்போ ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. ஜியோட 5வது எழுத்து எல்லு, அதை லாஸ்ட்டில் எழுதியிருக்காங்க. ஆரோட 5வது எழுத்து டபிள்யூ, அதை இங்கே எழுதியிருக்காங்க. ஓகேவா. அப்போ அதே மாதிரி இதுக்கும் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். சரியா. ரெண்டுக்குமே சேமாக தான் வரணும். இதுக்கு ஒரு லாஜிக்கு, இதுக்கு ஒரு லாஜிக் வரக்கூடாது. சரியா. அப்போ இந்த ஹெண்டு ஹச்சுக்கு பதிலாக 5வது எழுத்து என்னது? இப்போ ஹச் இருக்குது. ஹச்சுக்கு பதிலாக 5வது எழுத்து 1 2 3 4 5 5வது எழுத்து எம்மு. எம்மு வந்து லாஸ்ட்டில் வரணும். ஹச்சுக்கு பதிலாக 5வது எழுத்து எம்மு லாஸ்ட்டில் வருது. ரைட்டு. ஏக்கு பதிலாக 5வது எழுத்து 1 2 3 4 5 எஃப். எஃப் இங்கே வரணும். கரெக்டு. எண்ணுக்கு பதிலாக 5வது எழுத்து 1 2 3 4 5 எஸ் வரணும். எஸ் நடுவில் வந்திருக்கு. கரெக்டு. அப்போ இதே தான் இங்கேயும் ஃபார்ம் ஆயிருக்கு. அவ்வளோதான். அப்போ இதுக்கு பதிலாக 5 எழுத்து தள்ளி எது இருக்கோ அதை வந்து நம்ம பார்க்கணும். இப்போ எம்முக்கு பதிலாக 5வது எழுத்து என்னது?
எம்மு 1 2 3 4 5 அஞ்சாவது எழுத்து ஆர். அப்போ ஆறு வந்து இந்த எம்மோட ஆறு எங்கே இருக்கணும்? லாஸ்ட்டில் இருக்கணும். சரி, அப்போ நம்ம ஆப்ஷனில் பார்க்குறோம். ஆப்ஷனில் இங்கே எஸ் இருக்குது, இங்கேயும் எஸ் இருக்குது. அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது. டக்குன்னு கேன்சல் பண்ணி விட்டுறணும். ஓகேவா? அடுத்து எண்ணுக்கு பதிலாக அஞ்சாவது எழுத்து என்னது? எண் இங்கே இருக்குது. 1 2 3 4 5 அஞ்சாவது எழுத்து எஸ். அப்போ எஸ் வருதுணும். எஸ் ஆறு கரெக்ட். ஓகே. அடுத்து டிக்கு பதிலாக அஞ்சாவது எழுத்து 1 2 3 4 5 ஐ. ரெண்டுலையுமே ஐ தான் இருக்குது. சரி, ஓகே. அடுத்து ஈக்கு பதிலாக அஞ்சாவது எழுத்து 1 2 3 4 5 ஜே. அப்போ ஈக்கு பதிலாக அஞ்சாவது எழுத்து ஜே. அப்போ நம்ம என்ன வரணும்? இங்கே ஜே வரணும். இங்கே என்ன இருக்குது? இங்கே ஐ இருக்குது. அப்போ இது வராது, இதுதான் நமக்கு வரும். அவ்வளோதான். ஓகேவா? ஒன்றும் இல்லை. அப்போ அஞ்சாவது எழுத்து அதே இடத்துல வரது போல ரிவர்ஸில் போட்டு எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு லாஜிக் வரலன்னா அடுத்த லாஜிக் வந்து நம்ம என்னது அப்படின்னு வந்து பார்த்து போட்டுறணும். அவ்வளோதான். இப்போ இதில் பாருங்கள், ROMKSG என்பதை இந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அப்போ இதை வந்து எப்படி எழுதுவாங்க? சரியா? அப்போ இப்போ இதுக்கு பார்ப்போமா? ஆருக்கு பதிலாக எஸ் எழுதிக்கலாம். PQRS. ஓகே. அடுத்து வந்து OPQ. சரி, ஓகே. அடுத்து வந்து இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எழுதிடலாம். ABCD எழுதிடலாம். எழுதினா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். EFGHIJK ABCDE DEFGHIJKLM. ஓகேவா? NOPQRS TUVWXYZ. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆருக்கு பதிலாக எஸ் போட்டிருக்காங்க. அப்போ ஆரோட அடுத்த லெட்ரு. ஓகேவா? ஆரோட அடுத்த லெட்ரு எஸ். சரி. அடுத்து ஓக்கு பதிலாக கியூ போட்டிருக்காங்க. ஓ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓக்கு பதிலாக ஒரு லெட்ரு தள்ளி கியூ இருக்குது. அப்போ ஓக்கு பதிலாக ஒரு லெட்ரு தள்ளி கியூ இருக்குது. அடுத்து எம்முக்கு பதிலாக பி இருக்குது. எம்மு இங்கே இருக்குது. NOP. அப்போ எம்மிலிருந்து 2 லெட்ரு தள்ளி பி வந்திருக்கு. சரி. அடுத்து கேக்கு பதிலாக ஜே போட்டிருக்காங்களா? அப்போ கே இங்கே இருக்குது. 1 2 3 4 ரைட்டு. கேக்கு பதிலாக ஜே. சரி, ஓகே. கே இங்கே இருக்குது. கேக்கு முன்னாடி லெட்ரு ஜே. ஓகே. அப்போ கேவோட முன்னாடி லெட்ரு ஜே. கே இங்கே இருக்குது. கேவோட முன்னாடி லெட்ரு ஜே. சரி. அடுத்து என்ன இருக்குது? எஸ் இருக்குது. எஸ்ஸுக்கு பதிலாக கியூ. எஸ்ஸுக்கு இங்கே இருக்குது. எஸ் இங்கே இருக்குது. எஸ்ஸோட ஒரு எஸ்ஸுக்கு முன்னாடி லெட்ரு ஆறு, அதுக்கு ஒரு லெட்ரு முன்னாடி கியூ. அப்போ எஸ்ஸு ஒரு லெட்ரு முன்னாடி கியூ. சரியா? சரி. அடுத்து ஜிக்கு பதிலாக டி இருக்குது. ஜிக்கு பதிலாக 1 2 லெட்ரு தள்ளி டி. அப்போ ஜிக்கு பதிலாக 2 லெட்ரு முன்னாடி டி. அப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆருக்கு அடுத்த லெட்ரு, அடுத்து ஓலேருந்து அதுக்கு அடுத்த லெட்ரு ஒரு லெட்ரு தள்ளி ரெண்டாவது லெட்ரு, எம்மிலிருந்து 2 லெட்ரு தள்ளி மூணாவது லெட்ரு, அதுக்கப்புறம் கேக்கு முன்னாடி லெட்ரு, அடுத்து எஸ்ஸுக்கு ஒரு லெட்ரு தள்ளி அதுக்கு முன்னாடி லெட்ரு, அடுத்து ஜிக்கு 2 லெட்ரு தள்ளி அதுக்கு முன்னாடி லெட்ரு. அப்போ இப்படி போய் மொதல் 3 லெட்டருக்கு ஒரு மாதிரியும், மொதல் 3 லெட்டருக்கு ஒரு மாதிரியும், அடுத்த 3 லெட்டருக்கு ரிவர்ஸ்லையும், மொதல் 3 லெட்டருக்கு ஃபார்வேர்டில், அடுத்த 3 லெட்டருக்கு ரிவர்ஸில் வந்து கவுண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா? அப்போ என்ன நடந்திருக்கு? அதே மாதிரி தான் நமக்கு இதுக்கு பார்க்கணும். மொதல் 3 லெட்டருக்கு என்ன பண்ணோம்? இப்போ கியூ இருக்குன்னா கியூவோட அடுத்த லெட்ரு பண்ணணும். கியூவோட அடுத்த லெட்டர் என்ன? 6. அப்போ முதல் லெட்ரு வந்து 6 தான் வரணும். அப்போ எல்லாத்துலேயுமே 6 தான் இருக்குது. சரியா? இப்போ முதல் லெட்ரு 6 வரணும். ஜேக்கு என்ன வரணும்? ஜேக்கு ஒரு லெட்ரு தள்ளி இருக்கிறது வரணும். அப்போ ஜேக்கு ஒரு லெட்ரு தள்ளினா கேவோட அடுத்த லெட்ரு போடணும். ஒரு லெட்ரு தள்ளி ரெண்டாவது லெட்ரு போடணும். அப்போ எல்லு. அடுத்து எல்லு, இங்கே எல்லு இருக்கா? அப்போ இங்கே எல்லுக்கு என்ன பண்ணணும்? எல்லுலேருந்து 2 லெட்ரு தள்ளி போடணும். அப்போ எல்லு இங்கே இருக்குன்னா 1 2 தள்ளி மூணாவது லெட்ரு ஓ. அப்போ RLO வரணும். இப்போ ஆப்ஷனில் பாருங்கள், RLO இங்கே இருக்குது. அப்போ இது வராது, இது வராது. ஏன்னா அங்கே RLL வந்திருக்கு. சரியா? அடுத்து எம்முக்கு என்ன பண்ணணும்? இப்போ மொதல் 3 லெட்ரு இப்படின்னா எம்முக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டரை பார்க்கணும். எம்முக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்ரு என்ன? முன்னாடி இருக்கக்கூடிய லெட்ரு எல்லு. அப்போ இங்கே எல்லு வரணும். அடுத்து டீக்கு முன்னாடி 2 லெட்ரு தள்ளி வரணும். இப்போ டி இங்கே இருக்குன்னா, அதாவது ஒரு லெட்ரு தள்ளி டி இங்கே இருக்குன்னா எஸ், அடுத்த லெட்ரு 6, அந்த 6 தான் இங்கே வரணும். அடுத்து எஃப் இங்கே இருக்குன்னா, எஃப் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. எஃப் 1 2 லெட்ரு தள்ளினா சி. அப்போ இங்கே சி வரணும். இப்போ RLO LRC இதுதான் ஆன்சர். இப்போ இது வராது. ஓகேவா? அவ்வளோதான். ரொம்ப
சிம்பிள் தான். இந்த லாஜிக்லாம் வந்து நம்ம ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் இதெல்லாம் மறந்துடும். ஓகே, ஒரு டைம் பார்த்துட்டு விட்டுட்டு போனோம்னா மறந்துடும். ரெகுலராக சால்வ் பண்ணிட்டே இருந்தால் தான் இந்த லாஜிக்லாம் ஞாபகம் இருக்கும். ஓகேவா, அதுவும் ஃபஸ்ட்டு 3க்கு ஆருக்கு பதிலாக அடுத்த லெட்டரே எடுத்திருக்காங்க, ஓக்கு பதிலாக ஒரு லெட்டர் தள்ளி எடுத்திருக்காங்க, எம்முக்கு பதிலாக 2 லெட்டர் தள்ளி எடுத்திருக்காங்க. அடுத்து இந்த கேவுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் எடுத்திருக்காங்க, எஸ்ஸுக்கு அதுக்கு முன்னாடி 2 லெட்டர், ஜிக்கு அதுக்கு முன்னாடி 3வது லெட்டர், அதாவது 2 லெட்டர் தள்ளி. அதாவது கேக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர், எஸ்ஸுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் தள்ளி எடுத்திருக்காங்க, ஜிக்கு அதுக்கு முன்னாடி 2 லெட்டர் தள்ளி எடுத்திருக்காங்க. இப்போ அதே மாதிரி ஃபார்மெட்டில் இதுக்கும் பார்த்தோம்னா நமக்கு இதுதான் ஆன்சர். அவ்வளோதான். நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்ப்போமா. இப்போ இதில் பாருங்க, ஏசிடி என்பது 12 என்றும் பிஇஇ என்பது 10 என்றும் குறித்தால் இசிஜி. அப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த லெட்டருக்கு பதிலாக நம்பரு, இந்த லெட்டருக்கு பதிலாக நம்பரு. ஓகேவா, அப்போ இப்போ பாருங்க, இப்போ ஏபிசிடி இஎஃப் ஜிஹெச் இப்படி இருக்குன்னா ஏவோட நம்பர் என்ன 1, ஏ வந்து 1வது நம்பரு, பி 2, சி என்ன 3, டி என்ன 4, இ 5, எஃப் 6, இது 7, இது 8. இது மாதிரி தான் நம்பர் கவுண்ட் வரும். அப்போ இப்போ ஏக்கு பதிலாக 1ன்னு வச்சுக்கலாம், சிக்கு பதிலாக சியோட நம்பர் என்ன 3 வச்சுக்கலாம், டிக்கு பதிலாக டியோட நம்பர் 4ன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த 3 நம்பரையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ 12 வந்திருக்கு. ஓகேவா, அப்போ மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, 3 நம்பரையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 12. அதே மாதிரி இங்கே பிஇஏக்கு பார்ப்போமா, பியோட நம்பர் என்ன 2, ஈவோட நம்பரு 5, ஏவோட நம்பர் 1. அப்போ பியோட நம்பர் 2, ஈவோட நம்பர் 5, ஏவோட நம்பர் 1. அப்போ 5 × 2 10, அப்போ 10 தான் வந்திருக்கு. ஓகேவா, அப்போ அதே மாதிரி ஈயோட நம்பர், சியோட நம்பர், ஜியோட நம்பர் போட்டு 3ஐயும் மல்டிபிள் பண்ணணும். ஈயோட நம்பர் என்ன, ஈயோட நம்பர் 5, இசிஜி. சியோட நம்பர் என்ன, ஈயோட நம்பர் 5, சியோட நம்பர் 3. ஓகே, 1 2 3 வரிசையாக தான் போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா, சியோட நம்பர் 3, ஜியோட நம்பர் அடுத்து என்ன, ஜியோட நம்பர் 7. அப்போ 7. இப்போ இது 3ஐயும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 5 3 15 × 7 105. அவ்வளோதான். அப்போ ஆன்சர் என்ன 105. அவ்வளோதான். ஓகேவா, இப்போ இதை நம்ம பார்த்தோன்னே இது ஒரு லாஜிக். ஓகேவா, இப்போ ஏசிடியை 12ன்னு போட்டிருக்காங்க, பிஇஏவை 10ன்னு போட்டிருக்காங்க. அப்போ ஏவோட நம்பர் 1, அதாவது 1 2 3 வரிசையாக போட்டிருக்கோம். ஓகேவா, அதே மாதிரி ஏவோட நம்பர் 1, சியோட நம்பர் 3, டியோட நம்பர் 4. இப்போ இது 3ஐயும் மல்டிபிள் பண்ணால் 12 வருது. அதே மாதிரி இந்த பிஇஏக்கு சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிபிள் பண்ணால் 10 வருது. அதே மாதிரி இதுக்கு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிபிள் பண்ணால் 105ன்னு வரும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. இப்போ இதில் பாருங்கள், இந்த ஃபெயிண்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இப்படி ஒரு நம்பரு, இதுக்கு பதிலாக இப்படி ஒரு நம்பரு. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா நம்பரையும் எழுதிடுவோம். ஓகேவா, எல்லா இதையும் எழுதிடுவோம். ABCDEF GHIJKLM. ஓகேவா, அடுத்து NOPQRSTUVWXYZ. ஓகேவா, அப்போ எல்லாத்தையும் எழுதிட்டோம். இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ எஃப்ஓட நம்பர் என்னது, இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12, எம் வந்து 13, இது 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. ஓகே, அப்படி இருக்கட்டும். இப்போ எஃப்ஓட நம்பர் நமக்கு என்னது, எஃப்ஓட நம்பர் 6. சரி, ஓகே. ஏவோட நம்பர் என்னது 1, ஏவோட நம்பர் 1. சரி, ஐயோட நம்பர் என்னது, ஐயோட நம்பர் 9. அப்போ பாருங்கள், இப்போ எழுதுவோமா. இப்போ இப்படி ஃபெயிண்ட் இந்த மாதிரி இருக்குது. ஏவோட நம்பர் நமக்கு என்னது, எஃப்ஓட நம்பர் என்னது, எஃப்ஓட நம்பர் 6, ஏவோட நம்பரு 1, ஐயோட நம்பரு 9, என்னோட நம்பரு என்னது என்னோட நம்பர் 14. அடுத்து டீயோட நம்பர் எங்க, டீயோட நம்பர் 20. சரியா, டீயோட நம்பர் 20. இப்போ இதோட நம்பர்ஸை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இப்படி வருது. ஓகேவா, இப்போ பாருங்க, இந்த ஆப்ஷனை பாருங்களேன், இது அப்படியே ரிவர்ஸில் வந்த மாதிரி இருக்குதா. இப்போ இப்படி வருது, இதோட நம்பர்ஸை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் இப்படி வருது. ஆப்ஷனை பாருங்க, 20 14 9 1 6. ஓகேவா, 20 14 9 1 6. 6 வந்து எஃப்ஓட நம்பரு, 1 ஏவோட நம்பரு, 9 ஐயோட நம்பரு, 14 என்னோட நம்பரு, டி 20ஓட நம்பரு. ஓகேவா, டீயோட நம்பர் 20. அப்போ அதை வந்து அப்படியே இப்படி ரிவர்ஸில் போட்டிருக்காங்க. சரியா,
இப்போ அதே மாதிரி இதுக்கு பார்ப்போமா, GRME. ஜியோட நம்பர் என்னது, ஜியோட நம்பர் 7. சரி 7. ஆரோட நம்பரு இங்கே இருக்கு 18. ஜியோட நம்பர் 7, ஆரோட நம்பர் 18. எம்மோட நம்பரு எங்கே இருக்கு, எம்மோட நம்பரு 13. ஈயோட நம்பரு 5. சரி, இப்போ இதை வந்து அப்படியே ரிவர்ஸில் எழுதுன மாதிரி கீழே இருக்கான்னு பார்ப்போமா. 5, 13, 18, 7. ஓகே, கரெக்டாக இருக்குது. அப்போ அதோட நம்பரை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ இந்த பாயில் அப்படிங்கிறது என்னது, பியோட நம்பர் ஃபர்ஸ்ட் என்னது, பியோட நம்பர் பி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. பியோட நம்பர் 16. சரி, பியோட நம்பர் 16. அடுத்து ஓவோட நம்பர் 15. ஓவோட நம்பர் 15. ஐயோட நம்பர் 9. எல்லோட நம்பர் எத்தனை, எல்லோட நம்பர் 12. அப்போ இது என்ன பண்ணணும், அப்படியே இப்படி ரிவர்ஸில் எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு 12 எழுதணும், அடுத்து 9 எழுதணும். சரியா, இப்போ 12, 9 நிறைய இடத்துல இருக்குது. சரி, இங்கே பாருங்கள் 12, 19 இருக்குது. அப்போ இது வராது. சரியா, அப்போ 12, 9, 15, 16 அந்த மாதிரி இருக்குது. இங்கே 12, 9, 51 இருக்குது. இது வராது. அப்போ 12, 9, 15, 16. கீழே ஒரு ஆப்ஷன் செக் பண்ணிடுமா, 15, 61. அப்போ இது வராது. அப்போ இதுதான் வரும், இதுதான் வரும். அப்படியே ரிவர்ஸில் 12, 9, 15, 16. அவ்வளோதான். ஓகேவா, இது மாதிரி ஒரு லாஜிக், அவ்வளோதான். சரி, ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் சம்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் சம்ஸ் வந்து இருக்குது. இது வந்து கொஞ்சம் பெரிய டாபிக் தான் இந்த டாபிக். ஓகேவா, இது கொஞ்சம் பெரிய டாபிக். இதில் இன்னும் கொஞ்சம் நிறைய சம்ஸ் இருக்குது. அதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு இதோட போதும். இது உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.